ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாரையும் ரொம்ப நல்லவங்களாக நினச்சிட்டேன். ஏன்னா அவங்கவுங்க சுயநலத்துக்கு தான் அவங்கவுங்க இது பண்ணுறாங்களே தவிர என்னை ஒரு மனுஷியாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்படிலாம் திடீர்னு சொல்கிற? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே. அதில் நம்ம யாரையும் எந்த விதத்துலேயும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு வேலைகள் இருக்குது, ஒரு விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உன்னால் எதையும் நீ கவலைப்படாமல் எதுக்காக இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாகவும் சரி, அதே நேரத்தில் தன்னம்பிக்கையாகவும் இது பண்ணாலும் தான் நம்ம இது பண்ண முடியும். உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம ஒரு மாறுதலை எதிர்பார்க்குறதுக்கு காரணம், அந்த மாறுதல் நம்மளுக்கு சரியாக வராதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்ததாக தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா, புரியாமல் இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காமல் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, எல்லா உறவுலேயுமே ஒரு சில விஷயங்கள் சரி இருக்கும், சரியில்லாமையும் இருக்கும். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு உறவுன்னு வர்றப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்தில் தானே இருக்கிறோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. இருந்தாலும் ஒரு சில விதத்தில் நம்ம யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நான் இதாக இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அடுத்த கட்டத்தில் நம்மளுக்கு எதுக்கும் சரியில்லாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கொண்டுட்டு போகிறது தான் அடுத்த கட்டத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லதுமா அப்படின்னோடனே, ஆமாம் அது சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு அதை விட்டு கொடுத்து போகிறது, யார் விட்டு கொடுத்து போகணும் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்குல்ல நம்மளுக்கு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கணும்னு நினச்சாலுமே அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வருதா வரலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம ஒருத்தரை மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் சரியாக வருமா வராதா என்னங்கிறது தெரியல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. மறைக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. நம்மளை சார்ந்தவங்கள எது எல்லாமே முகத்துக்கு நேராக நம்ம பேசிட்டு போயிடுறோம். அதையெல்லாம் நம்ம எல்லாருக்கிட்டேயும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் நம்ம நேரடியாக பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அதில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதுங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போயிடுறோங்கிறத தாண்டி அதையெல்லாம் யார் விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தானே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. அவங்கவுங்களுக்கு தேவையான நியாயங்களை அவங்கவுங்க உருவாக்கிக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம வேண்டான்னு சொல்லலை. வேண்டான்னு சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விஷயத்துக்கு நம்ம சரியாக வரணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், சரியில்லை அப்படிங்கிறது